அண்ட் என்னோடய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி என்னோடய கிராஜுவேஷன்லாம் பார்த்தோன்னா நான் 2014 to 18 பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணேன். ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து 2019 நான் கொடுத்தேன். ஸோ அந்த ப்ரிலிம்ஸை நான் கிளியர் பண்ணேன். பட் வந்து மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஐ காட் மேரிட், என் பாப்பா பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கோவிட் 2 years இருந்தது. ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் திரும்ப வந்து 2022 Group 2 தான் வந்து நான் அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த அட்டெம்ப்டில் நான் வந்து ஒரு நல்ல ரேங்க் செக்யூர் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் என்ன அந்த குரூப் 2வும் அதுக்கு அடுத்த இந்த குரூப் 2மே நான் எப்படி என்னோடய ஸ்ட்ராட்டஜி வச்சிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த என்னோடய குரூப் 2 வந்து ஒரு பேசிக்காக ஒரு பிகினராக நான் வந்து கொடுத்தது தான். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுல் ஃபோக்கஸ் வந்து லிட்ரேச்சர் தான். நான் வந்து இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கிலீஷ்க்கு நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் 100 மார்க்ஸ் அப்படின்னா அந்த 100ல் 95+ வாங்கணும் அப்படின்றத நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஜிஎஸ் அவ்வளோக்கா ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனக்கு சுத்தமாக 2022 நடந்த குரூப் 2 சுத்தமாக எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் டச்சே இல்லை. பிகாஸ் அப்போ தான் என் பாப்பாவும் பிறந்திருந்தாங்க. நான் வந்து ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்றக்காக தான் பண்ணேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அந்த போயம் 25 போயம்ஸ் அப்படின்னா அந்த 25 போயம்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு படித்தேன். லைன் பை லைன் படித்தேன். அது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். 25 போயம்ஸுமே நான் மனப்பாடம் பண்ணேன். அந்த குரூப் 2க்கும் இந்த குரூப் 2க்கும் ரெண்டுக்குமே.